உங்களோட மாவட்டத்திலிருந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஒரு 10 லட்சம் பேரை வெளியேற்றி வேற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் வந்து தேனி மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கு. கடமலை மயிலை ஒன்றியம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 98 கிராம மக்களை வந்து நீங்கள் வந்து மேகமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அந்த பகுதி மக்களை வெளியேற்றுங்க அப்படின்ற மாதிரி வனத்துறைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்கு. 5 தலைமுறைகளாக அந்த பகுதியில் வசிச்சுக்கிட்டு ஒரு கருப்பசாமி மாதிரி இருந்து காட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைமையா? அவங்களுடைய சொத்துக்களை விட்டுட்டு அவங்க எங்கே போவாங்க? அவங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்த அந்த வீடு, அவங்களுடைய இடம், இதெல்லாம் விட்டுட்டு அவங்க எங்கே போவாங்க? அந்த பகுதியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் மாதிரி இருக்குது. அங்கே வந்து போகிறதுக்கே வந்து எந்த ஒரு சரியான வசதிகள் இல்லைனாலும் அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. வோடஃபோன் சிக்னல் மட்டும்தான் அங்கே கிடைக்கும், சரியான வசதி கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க குறைவான சேலரியில் எந்த ஒரு அரசுடைய திட்டத்தையும் சரியாக வந்து கிடைக்கலைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு மக்களை நீங்கள் வெளியேற்றுறது எந்த வகையில் நியாயம்? தமிழக அரசு கூடிய விரைவில் வந்துட்டு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அந்த மக்களுடைய மனம் நோகாதபடி, அவர்களுடைய வாழ்விடங்கள் வந்து கைவிட்டு போகாதபடி உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த தேனி மாவட்ட மக்களுமே வந்து கிளர்ச்சியை வந்து முன்னெடுப்பாங்க அப்படின்றத வந்து நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க லேசான மக்கள்லாம் கிடையாது. 2011 வந்து முல்லைப்பெரியாறு நதிநீர் விவகாரத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை மறுக்கப்படும் போது தன்னெழுச்சியாக வந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. ஸோ மக்களுக்கும் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் தான் வந்து சட்டங்களும் திட்டங்களுமே இருக்கணும் ஒழிய அவங்கள நோகடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதை விட முக்கியமாக அவர்கள் வந்து அந்த அந்த காட்டுக்கு கருப்பசாமியாகவும் வன தேவதையாகவும் அவங்க இருக்காங்க. ஊரில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் கிராமங்களில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட வெளியே வந்து தெரிஞ்சிடும். யாரும் வந்து அந்த காட்டை வந்து எவனா வந்து எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு போய் அமற்ற ஆளாக திட்டுற ஆளாக வந்து அந்த கிராம மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த மக்களையே நீ வெளியேற்றணும்னு நினைக்கிறேன்னா நீ எத்தனை வனத்துறையை நீ கொண்டு வந்து இறக்குனாலும் அந்த வனத்துறை நீ மூலியமாக புலிகள் காப்பாற்ற நீ வந்து காப்பாற்றிடுவியா? நான் தெரியாமல் கேட்குறேன். புலிகள் காப்பகம்ன்றது வந்து இத்தனை நாள் இருக்குதுல்ல, அங்கேருந்து புலிகள் வந்து மக்களை அடித்து கொன்று அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு தகவலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஏன் அவங்க அந்த பகுதியோட அந்த தகவமைப்பில் வாழ கற்றுக்கிட்டாங்க, வாழ பழகிட்டாங்க. அதுதான் உண்மை. தமிழக அரசு கூடிய விரைவில் நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.